ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் முத்து. இந்த குட்டி விளாக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை போயிருந்தவங்க, அதுவும் இன்றைக்கி கிளம்பியாச்சு. வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டானே எங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால் நானும் என் தம்பியும் தான் வந்தோம். பார்த்திங்கன்னா பஸ்ஸில் கூட்டமே இல்லை. நாங்கள் உட்காந்துருந்தோம். அடுத்து கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்ஸு மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுதான் எங்கள் ஊர். பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. திருமங்கலம் வந்துருச்சு. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு வாட்டர்மெலன் வாங்கினோம். வித்துட்டு வந்தாங்க. ஸோ 20 ரூபா தான் வாங்கியாச்சு. அவன் மாங்காய் வேணும்னு சொன்னால் அவனும் வாங்கிட்டான். நாங்களும் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் பேசிட்டு நான் இருக்கிறேன் என்னமாடா நீ அப்படியே பஸ் எடுப்பாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பஸ்ஸை எடுத்தாச்சு. ஸோ நாங்களும் மதுரை வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் பெரியார் பஸ் ஸ்டாண்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்களும் அப்படியே சுற்றி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கிறுகிறுன்னு வந்துடும் போல் இருந்துச்சுங்க. இதில் பசி வேறு, இவன் வேறு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னால். ஸோ அதனால் நாங்களும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மொபைலுக்கு பின்னாடி என்னமோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ரொம்ப நாளாக. ஸோ அதனால் இன்றைக்கி ஒட்டிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தோம். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லு மொபைல் கடையாக இருக்கும். ஸோ நாங்களும் ஒட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசிங்க, எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பாடை போட்டு சாப்பிட்டாச்சு. இட்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு போடுற அளப்புறையே தாங்க முடியல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா தலை வலிக்கு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தது இவனுங்க படுத்துகிற பாடு அதுக்கு மேலே இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கேஸ் தான். அதாவது ஸ்டிக்கர் மாதிரி. இது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில வீடியோவில். ஸோ நேரில் செம்மையாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் 100 ருபீஸ் தான். செம்மையாக ஒட்டி கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேருக்கு இது பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி தான் வழக்கம் போல் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரம். ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு சாப்பாடு வைக்க தான். எங்கள் வீட்டு சைடு காக்கா அவ்வளோவா வராது. ஸோ அதனால் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போய் நாங்கள் தாத்தாவுக்கு சாப்பாடு வைக்கலான்ட்டு போயிட்டோம். நாங்கள் காக்காவுக்கு சாப்பாடு விற்கிறதுக்காக போயிருந்தோம். அவங்க எல்லாருமே வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபன்னு தான். ஸோ நீங்கள் நினச்சிருக்கலாம் என்னடா இங்கே விளாண்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு இடமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் சோறு தான், நமக்கு சோறு தானே முக்கியம். ஸோ அதனால் சோறு சாப்பிட போயாரு. பசி பசி காதலிக்குது, கண்ணு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு வந்தது சாப்பாடை பார்க்கவும் தாங்க உசுரே வந்துச்சு. ஸோ அதனால் சாம்பார் சாதம் வச்சுருந்தாங்க. எல்லோரும் ஒரு புடி பிடிச்சாச்சு. பிடிச்சி நாங்களும் பாயாசம் அப்பளத்தோடு ஃபைனலாக முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குங்க, சொல்லவா வேணும். செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் நாங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் 5 ரூபாய்க்கு மேகி கூட வாங்கி சாப்பிடுவோம் சொல்லியா. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஹலோ மக்களே, பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்படி தான் கொஞ்சம் ஃபன் பண்ணி நல்லா சாப்பிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். தாத்தாவுக்கு விரதம் விட்டுறதுக்காக வந்திருந்தோம். அப்படியே சாப்பாடு எல்லாமே பண்ணி நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இப்படி தான் ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நைட் ஆகிடுச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா கோயில் போயிருந்தோம். கோயில் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயில் போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா புளியோதரை வாங்கிட்டு வந்தோம். அதுவும் பக்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். அது எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட காட்டுறேன். இதுவும் கோயிலுக்கு போனால் புளியோதரை வாங்காமல் எப்படிங்க. ஸோ அதனால் ஃபேமிலிக்கே சேர்ந்து பக்கெட்லேயே வாங்கியாச்சு. அந்த பக்கெட்டை காட்டுறோம் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயில்ல பிரசாதம் கொடுத்தாங்க, பக்கெட் பிரசாதம். என்ன திறந்து பார்த்தா புளியோதரை இல்ல, புளியோதரை இருக்கு. நாங்க பயந்துட்டு சிக்கன் பிரியாணி ஏதோ மறந்துட்டோம்பா. அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு?
இதுக்கு தானே கோயில் புளியோதரை எத்தனை பேருக்கு முடியும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றதுக்காக நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 பார்சல் வாங்கினோம். அதில் ஒரு பார்சல் தான் காட்டுறேன். சிக்கன் ரைஸ் வாங்கினோம் நாங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் ஸ்ட்ரீட்டில் வாங்கினது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 120. ஸோ நிறையாவே வச்சு கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு சிக்கன் ரைஸ் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. நாங்களும் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க 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 நன்றி. இந்த வீடியோவை இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.